வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் மீனு. என்னோட பேர் கீர்த்தி. என்னோட பேர் ரேணு. ஒரு அழகான காட்டில் மாலை நேரத்தில் மீனவும் கீர்த்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மீனு, புது செயின் எங்க வாங்கின? ரொம்ப அழகா இருக்குடி. நீயே அழகு. இந்த செயின் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. நானும் எங்க அம்மாட்ட இந்த மாதிரி தான் செயின் கேட்குறேன், ஆனா அவங்க வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. இந்த செயினா? இது என் மாமா ஊரில் இருக்காரல்ல, அவரு என் பிறந்த நாளைக்கு இங்கே வரும்போது கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாரு. எங்கள் அம்மா எப்போதான் எனக்கும் இந்த மாதிரி ஒரு செயின் வாங்கி தருவாங்களோ. எனக்கும் போடணும்னு ஆசையாக இருக்குது. போட்டாலும் உன் அளவுக்கு அழகாவெல்லாம் இருக்க மாட்டேன், இருந்தாலும் ஆசையாக இருக்குது. ஃபீல் பண்ணாத கீர்த்தி. எங்கள் மாமா இன்னொரு டைம் இங்கே வர்றப்போ இதே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறேன், சரியா? அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நிஜமாவா? இதே மாதிரி இதே கலரில் இதே டிசைனில் வாங்கிட்டு வர சொல்லு. சரி கீர்த்தி, கண்டிப்பாக வாங்கிட்டு வர சொல்கிறேன். கீர்த்தியும் மீனுவும் பேசிட்டு இருக்கும்போது ரேணு அங்கே வந்தா. அப்போ ரேணு சொன்னா, மீனு, என்னையும் உங்களோட கேங்கில் சேர்த்திக்கிறீங்களா? தனியாகவே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் என்னையும் சேர்த்திக்க மீனு. ஏய் ரேணு, உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது உன்னை எங்கள் கேங்கில் சேர்த்திக்க மாட்டோன்னு? மீனு தான் இந்த காட்டிலேயே அழகு. அப்படி இருக்கிறவோ கருப்பான உன்னை எப்படி எங்களோட கேங்கில் சேர்த்திக்குவா? அதெல்லாம் சேர்த்திக்க மாட்டோம். நீ எத்தனை டைம் கேட்டேனாலும் சேர்த்திக்க மாட்டோம். இன்னொரு டைம் வந்து கேட்காத, சரியா? ஆனால் கீர்த்தி, கருப்பாக இருக்கிறது அவ்வளவு குத்தமா? கருப்பாக பிறந்ததற்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக என்னை ஏன் ஒதுக்குறீங்க? இங்கே பாரு ரேணு, இப்போ வரைக்கும் எங்கள் குரூப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் உன்னை சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கவே எல்லாரும் அசிங்கமாக பேசுவாங்க. கருப்பாக இருக்கிற கேங்கு, கருப்பாக இருக்க கேங்குன்னு சொல்லி எங்களையும் சேர்த்து கேவலமாக பேசுவாங்க. நீ இருந்தீன்னா அது எங்கள் குரூப்புக்கே தான் அசிங்கம். கருப்பாக இருக்க யாரையும் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம், அதனால உன்னையும் சேர்த்திக்க மாட்டோம். இனி ஒரு டைம் வந்து கேட்காத, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிரு. இப்படியெல்லாம் சொல்லாத அனு. இந்த உலகத்திலேயே திருடி வாழ்றது தான் ரொம்ப அசிங்கமானது. கருப்பாக இருக்கிறது அவ்வளோ அசிங்கமானதெல்லாம் இல்லை. அது உனக்கே ஒரு நாள் புரிய வரும். அப்போ நீ ஏன் வந்து என்கிட்ட சாரி சொல்லுவ? அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்னது, இந்த காட்டிலேயே அழகா இருக்க மீனு வந்து அசிங்கமாக கருப்பாக இருக்க உன்கிட்ட சாரி சொல்லுவாளா? இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. நீ கற்பனையில் வாழாத, சரியா ரேணு? கண்டிப்பாக நடக்கும் கீர்த்தி. கருப்பாக இருக்கிறதுக்காக நான் ஃபீல் பண்ணலை, ஆனால் என்னை இப்படி பேசுனதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணு அங்கிருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம், இங்கே பார்த்தியா மீனு, அவன் எப்படி பேசிட்டு போறான்னு? அவ கூட யாருமே சேராத அளவுக்கு பண்ணிடணும். உன்னையவே எதிர்த்து எப்படி பேசுறா? ஆனா கீர்த்தி, நம்ம அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டோம். நம்மளும் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. கேங்கெல்லாம் சேர்த்துறேன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். அவளை அசிங்கமா இருக்கா அப்படிலாம் சொல்லியிருக்காம இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்ன வேணும், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவ உன்னை எப்படி பேசுனா? நீ வந்து அவகிட்ட சாரி சொல்லணும்னு சொன்னானல்ல, நீ பேசுனது தப்பு இல்லை, விடு. அப்படி இல்லை கீர்த்தி, நான் அவளை அசிங்கமா இருக்கேன்னு சொன்னங்காட்டிட்டேன்னா அவன் என்ன சாரி சொல்ல சொன்னா. நான் பேசுனது தப்பு தானே. மீனு, உன்ன மாதிரி அழகா இருந்தா மட்டும் பத்தாது, என்ன மாதிரி கொஞ்சமாச்சும் அறிவாயிரு. அவளை நம்ம கேங்ல சேர்த்துனா எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கே தெரியுமல்ல, அப்புறம் ஏன் இப்படி பேசுற? அவளை நம்ம கேங்ல சேர்த்தி எல்லாரும் நம்மளை கேவலமா பேசுறதுக்கு நம்ம அவளை திட்டினதே பரவாயில்ல. அதையவே யோசிக்காத, விடு. அவ நம்ம கேங்குக்கு வேணாம்.
அதை இப்படியே விடு. இதை மேலே மேலே யோசிச்சுட்டே இருக்காத, சரியா? மாலை வரை 2 பேரும் காட்டிலேயே விளையாண்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இரவு மீனுவோட வீட்டில் மீனுவும் அவளோட அம்மாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ மீனுக்கு ஒரு கனவு வந்தது. ரேணு, கீர்த்தி, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? நான் தனியாகவே இருந்து எனக்கு போர் அடிக்குது. என் கூட யாருமே சேர மாட்டேங்கிறாங்க. நீங்களாச்சும் என்னை சேர்த்து விளையாடுங்களே. ஏய் மீனு, நீ எவ்வளோ அசிங்கமாக இருக்க. உன்னை போய் யாராச்சும் விளையாட்டுக்கு சேர்த்துக்குவாங்களா? உன் கண்ணை பாரு, நல்ல முட்டை கண்ணு, 2 முட்டை எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இவ்வளோ அசிங்கமாக இருக்க உன்னை நாங்கள் விளையாட்டுக்கு சேர்த்துக்குவோம்மா? நீ தனியாகவே போய் விளையாடு. நாளை முன்ன எங்கள் கூட வந்து பேசுன அவ்வளோதான், உன்னை அடிச்சே போடுவேன் நான். நீ இருந்து கிளம்பு. என்னை யாருமே விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன் யாருமே சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க? தனியாகவே இருந்து பைத்தியம் பிடிச்சிரும் போல. எனக்கு இந்த அசிங்கமான வாழ்க்கையே பிடிக்கல. பேசாமல் செத்தரலாம் போல இருக்கு. நைட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச மீனும் ரொம்ப ஃபீல் பண்ணான். ஐயோ, நான் கனவுல என்னை எல்லாரும் அசிங்கன்னு சொன்னதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே ரேணுவை எல்லாரும் அசிங்கமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நானே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. இன்னைக்கு அவளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அதுக்கு முதல்ல காலையில் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு. இதில் வேற இந்த கீர்த்தியும் அவளை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா. அவளையும் கூப்பிட்டு போய் சாரி கேட்கணும். காலையில் விடிஞ்சதுமே முதல் வேலையா மீனும் கீர்த்தியையும் கூப்பிட்டு ரேணுவை பார்க்கறக்கு காட்டுக்கு போனான். ரேணு, நேற்று உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்காக சாரி ரேணு. உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். அதுக்காகவும் நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு ரேணு. நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆகிடலாமா? என்ன மீனு, இவகிட்ட போய் சாரி சொல்லிட்டு இருக்க? என்ன உனக்கு லூசு பிடிச்சிருச்சா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு கீர்த்தி. ரேணு, நிறைய பேரோட பேச்சை கேட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன். கருப்பாக இருக்கிறதும் அழகுதான். நீ மனசால எங்களை விட ரொம்ப அழகா இருக்க. நேற்று நான் பேசினதை நினச்சி நீ வருத்தப்படாத. இனிமேல் நான் அப்படி உங்ககிட்ட பேச மாட்டேன். யாரும் உங்ககிட்ட பேசாத மாதிரியும் பார்த்துக்கிறேன். என்னை மன்னிச்சிரு. மனசார மன்னிப்பு கேட்குறேன். மீனு, நீ நேற்று பேசினதை நான் நேற்றே மறந்துட்டேன். நீ அதையவே நினச்சி ஃபீல் பண்ணாத. எனக்கு அது கஷ்டமாகலாம் இல்லை. நீ மனசார மன்னிப்பு கேட்டியல்ல, அதுவே போதும். இன்னும் சில பேரெல்லாம் அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சுமே அதுக்காக வருத்தமோ கவலையோ படுறதில்ல. நீ கவலைப்படாத. நீ பண்ண தப்புக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டியல்ல, அதை ஃப்ரீயாக விடு. ரேணு, கவலைப்படுறதில்ல வருத்தப்படுறதில்லைன்னு என்னவா நீ சொல்ற? இல்லை இல்லை கீர்த்தி, உன்னையெல்லாம் யாராச்சும் அப்படி சொல்ல முடியுமா? நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன்னை சொல்லலை நான். கீர்த்தி, நீ பண்ணதும் தப்பு தான். நேற்று நீயும் எவ்வளோ கஷ்டப்படுத்தின ரேணுவை. அதுக்காக நீயும் மன்னிப்பு கேளு. இல்லைனா உன் கூட நான் பேசவே மாட்டேன். இனிமேல் நம்ம கேங்கில் ரேணுவும் ஒருத்தி. அதை மைண்டில் வச்சுட்டு அவகிட்ட சாரி கேளு கீர்த்தி. ரேணு, என்னை மன்னிச்சிரு. நேற்று நான் உன்னை தெரியாமல் பேசிட்டேன். இனிமேல் மீனு, ரேணு, கீர்த்தி 3 பேரும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒருத்தவங்களை நம்ம காயப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.